கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இந்த நாளிலும் கூட உங்களை எல்லாரும் நாங்கள் இந்த தொலைநோக்கு வழியாக சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். It's a joy and a pleasure to see you all through the television. ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us a new month. கடந்த மாதத்தில கூட அவர் நமக்கு நல்ல தெய்வமாய் இருந்திருக்கிறார். Last month even God has been really good to us. இந்த மாதத்தை கூட கர்த்தர் நாம் காணும்படி கிருபை செய்திருக்கிறார். God has given us the grace and mercy to see this new month. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். It is a joy and pleasure to bring the promise word for this month. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வருகிறது. The promise verse for this month is found in the book of Deuteronomy chapter 33 and verse 16. நீங்கள் உங்களுடைய வேத வாதத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு மிகவும் விளக்கமாக அதை விளங்கும். If you have your Bible with you, please turn to Deuteronomy chapter 33 and verse 16. It will be easy for you to read. அந்த வசனம் இப்படியாய் வருகிறது. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. With the precious things of the earth and its fullness and the favor of him who dwelt in the bush, let the blessing come on the head of Joseph. முட்செடியில் எழுந்தருளின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. And the favor of him who dwelt in the bush, let the blessing come on the head of Joseph. முட்செடியில் எழுந்தருளுடைய தயை யோசேப்பின் சிரசின் மேல் கடந்து வரும். The emphasis is on the second part of the scripture where it says, let the blessing come on the head of Joseph and on the crown of the head of him who was separate from his brothers. தேவனுடைய தயை யோசேப்பின் மேல் இருந்தது. The favor of God rested upon Joseph. அந்த தயை உங்கள் மேலும் இந்த மாதம் கடந்து வருவது. Even in this month, the favor of God will rest upon you. காரணம் தேவன் நமக்கு தயை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Because our God is a God who shows his favor. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய விளக்கத்தை நாம் அதிகமாய் தெரிந்து கொள்வதற்காக, in order to understand the scripture in a better way, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து நாம் வேத வார்த்தை கடந்து போவோம். We are going to spend the next few minutes to pray that God will reveal the scripture unto us. நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Father, we thank you for this beautiful month that you have given to us. ஒரு முறை கூட கடந்த மாதத்தில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for all the good things that you did in the last month. இந்த புதிய மாதத்தை கூட நாங்கள் காண கிருபை செய்ததற்காக திரும்பவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, yet again we praise you and we thank you for you have given us the grace to see this new month. விசேஷமாக இந்த மாதம் கர்த்தரின் தயை நிறைந்த மாதம் என்று எங்களுக்கு சொல்லியிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We thank you, God, for your promise where we have shown that this month is a month of favor. ஆண்டவரே, இந்த வார்த்தையை உம்முடைய திரு சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord, even now we commit the word of God into your hands and we pray as we speak the word of God will minister unto your people. அடிமையையும் மொழிபெயர்க்கிற அருமையான சகோதரனையும் மறைத்து பகுத்து போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எங்களுக்கு விளக்கி சொல்வீராக. Lord, we cover ourselves in your presence and we pray that the Spirit of God will reveal his word through us in this time. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய விடுதலை எங்கள் மத்தியிலே இருப்பதாக. We pray that the Spirit of God will descend down and will liberate everyone who listens to this word. கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for everyone who hears to this message and we pray that the blessing of the Lord will be upon them. இந்த வாக்குத்தத்த வார்த்தை அவள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். And we pray that the word of God will be fulfilled in each one of their lives. எங்களுடைய இந்த தியானத்திற்கு விரோதமாய் எழும்புகிற வானமண்டல பொல்லாத அசுத்தாவிகளின் செய்கைகளை கிரியைகளை உம்முடைய நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். Lord, we cancel and nullify every plan of the evil one in the name of the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைச்சிக் கொள்வீராக. Holy Spirit, we pray that you will cover us. துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் செலுத்தி அவருடைய நாமத்திலே ஜெபித்து கடந்து போகிறோம். All glory belong to you, Lord Jesus, and in the name of Jesus we pray. Amen. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God.
நீங்கள் குடும்பமாக இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறோம். I believe as you hear this word as a family, you have accepted this word into your hearts, that you will see that the promise in operation in this month. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டவைகள். All the promises of God are given to his children. வேதத்திலே 10,000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை நாம் As பார்க்கின்றோம். we read in the word of God, there are thousands of scriptures which are promises for his children. அனைத்து வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டவைகள். Indeed, all the scripture is written for his children. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து அவர் சாபமானார். And in order for all the promises to be fulfilled in each one of our lives, Jesus Christ took up the mantle, that he went to the cross, he shed his blood and made each one of us as his own, so that all these promises could be fulfilled in each one of our lives. ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். Indeed, these scriptures are given as an inheritance for us, that we can trust in these promises and we can see that these promises will come into operation in our lives. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள். Indeed, all the promises are given for his children. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brother, my dear sister who is listening to this word, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். if you are a child of God, praise be to God. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இப்பொழுது நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். Maybe if you have not heard about Jesus, maybe this is the first time that you heard about Jesus, maybe you have not given your heart to Jesus. This is a good opportunity for you to give your heart unto Jesus. நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும்? How can you become a child of Jesus? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கின்றோம். Indeed, if you read John chapter 1 verse 12 and 13, it says that if anyone believes in Christ in his heart and confesses with his mouth, he will become a child of God. She will become a child of God. இருதயத்திலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். It's a very simple thing that God has told us, and it is to believe in our hearts and confess with our mouth. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் அருகில் இருக்கிற சபைகளிலே சென்று அங்கு இருக்கிற ஊழியர்களையும் மூப்பர்களிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளக்கி சொல்வார்கள். Indeed, if you are a Christian, if you have accepted Jesus Christ as your Savior, it is a good practice for you to go to a church nearby, and probably the teachers, the elders in the church, the pastors in the church will be able to guide you in the right truth. காரணம் வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்றே கொடுக்கப்பட்டவைகள். Indeed, all the promises are given for his children, and it's for us to receive those promises and to walk in those promises. இன்றைக்கு நாம் கேட்டதான இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தருடைய தயை யோசேப்பின் சிரசின் மேல் இருந்தது போல நம்முடைய சிரசின் மேலும் தேவனுடைய தயவு கடந்து வரும். Even as we read in the scripture, as we read in Deuteronomy chapter 33 and verse 16, that the favor of the Lord, as the favor of the Lord was with Joseph, the favor of the Lord will be upon each one of us as you hear this word this day. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். And as you have accepted Jesus Christ as your personal Savior, this word will come into reality in your life. வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாக 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1:20 நாம் வாசிக்கின்றோம். Indeed, we read in the book of 2 Corinthians chapter 1 and verse 20, for all the promises of God in him are yes, and in him amen. ஆனபடினாலே ஆமென் என்று இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகும். And hence all the promises that God has given to us, through him it will become a reality, it will become a possibility. தேவனுடைய மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அழைத்து அந்த கோத்திரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார்.
And we read about Moses, and Moses called each of the tribes of Israelites, and he blessed each of the tribes. யோசேப்பு என்கிற கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் தேவனுடைய தயை உன்மேல் இருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். And indeed, when he blesses Joseph and his tribe, he says the favor of the Lord will be upon your tribe. ஆனபடினாலே இன்றைக்கு இந்த மாதத்து வாக்குத்தத்தத்திற்கு இசைவினைப்பாக யோசேப்பை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். Indeed, as we read from Deuteronomy chapter 33 and verse 16, as it talks about Joseph, we are going to look into the life of Joseph to understand the scripture in a better way. நாம் எல்லாரும் அறிந்த வண்ணமாக யோசேப்பு யாக்கோபு என்கிறதான இஸ்ரவேலின் மகனாய் இருந்தார். Indeed, as we all understand from the word of God, that Joseph was a son of Jacob. இஸ்ரவேல் எனப்பட்டதான தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தார். We read about Jacob, whose name was indeed later become Israel, and he was a man of prayer. He was a praying man. யாக்கோபினுடைய மனைவியாகிய லேயாளுக்கு 6 பிள்ளைகள். Indeed, his wife Leah had 6 children. ராக்கேலுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. It was a time when Rachel was barren, and she did not give birth to any children. ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் தெளிவாக ராக்கேலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். And that's exactly what we read in Genesis chapter 30 and verse 1. It says that Rachel had no children. ஆனால் ராக்கேலின் வேலைக்காரி மூலமாக 2 பிள்ளைகளும் லேயாளின் வேலைக்காரியின் மூலமாக 2 பிள்ளைகளுமாக 10 பிள்ளைகளை யாக்கோபு பெற்றிருந்தார். But Jacob had 10 children. ஆனால் யாக்கோபினுடைய மனைவியாக ராக்கேலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. But none of these 10 children were through Rachel, because Rachel was barren. அப்பொழுதுதான் ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ராக்கேல் இப்படியாய் சொல்லுகிறாள் யாக்கோபினிடத்திலே, பிள்ளை எனக்கு கொடும் இல்லை நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். And because Rachel was barren, we read in Genesis chapter 30 and verse 1, she says to Jacob, give me children or else I die. அதற்கு 2வது வசனத்தில் யாக்கோபு இப்படியாய் பதில் சொல்லுகிறார், பிள்ளை கொடுப்பது தேவன், நான் தேவனா என்று அவரிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். Indeed, Jacob puts a question to Rachel, and he says, am I in the place of God who has withheld you the fruit of the womb? அதற்கு பிறகு ராக்கேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். And after that, Rachel starts to pray. தேவன் ராக்கேலுடைய ஜெபத்தை கேட்டு ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22லே சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவன் ராக்கேலை நினைந்தருளினார். Indeed, God heard the prayer of Rachel. And in Genesis chapter 30 verse 22, it says, God remembered Rachel, and God listened to her and opened her womb. ராக்கேல் யோசேப்பை பெற்றாள் என்று நாம் வாசிக்கின்றோம். We read that Rachel brought forth Joseph into this world. ஆக யோசேப்பு ஜெபத்தின் விளைவினால் பிறந்த ஒரு மனுஷன். Joseph was the fruit of prayer. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஜெபத்தினால் பிறப்பதெல்லாம் கர்த்தரின் தயையை பெற்றுக்கொள்ளும். And what can we understand from this? We can clearly understand that anything that comes out of a prayer will be a favor from God. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brother, my dear sister, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழலை நீங்கள் கடந்து maybe போகலாம். you are going through such situations in your life. குழந்தை இல்லாமல் நீங்கள் பல வருஷங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கலாம். Maybe you have no children and you have been praying for children for a long time. ராக்கேலின் ஜெபத்தை கேட்டு பிள்ளையை கொடுத்தவர் தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். The same Lord God who listened to the prayer of Rachel is still alive today, and he is listening to your prayers. உங்களுக்கும் ஒரு யோசேப்பை கர்த்தர் கிருபையாய் கொடுப்பார். And indeed, God will listen to your prayers, and he will give you a Joseph. அதே வேளையிலே அநேக தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் குழந்தைகள் இல்லாமல் ஜீவித்தது உண்டு. Indeed, there are some of the children of God, some of the men of God, some of the women of God have lived without children. ஆனால் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஊழிய பாதையிலே, அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவித்தது உண்டு. But in such people's life, we generally find that they have more spiritual sons and daughters that God has given to them. ஆனபடினால் நீங்கள் பிள்ளை இல்லை என்று கவலைப்பட வேண்டியதில்லை. So you don't need to worry today about you don't have a children. அதற்கு பதிலாக அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றும்படிக்கு நீங்கள் உங்களை ஊழியத்திலே நுழைத்துக் கொள்ளுங்கள். Indeed, make a vow to the Lord that you will have more spiritual children that you will bring forth in this world. ஆக ஜெபத்தினால் பிறந்தவர்
யோசேப்பு. So as we read in the scripture, we can clearly see Joseph was a fruit of prayer. யோசேப்பும் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்திருக்க வேண்டும். காரணம் அவருடைய தகப்பனாவது இஸ்ரவேலும் அவனுடைய தாயாய ராக்கேலும் ஜெபித்து அவன் பிறந்தான். Indeed, Joseph was also a man of prayer. I'm saying that because as we see, Israel was a man of prayer. His mother Rachel was a woman of prayer. And indeed, Joseph should be a man of prayer as well. ஆக ஜெபிக்கிறவனுடைய சிரசின் மேலே கர்த்தரின் தயை இருக்கும். Indeed, for everyone who prays, there will be a crown of favor upon all those people who pray unto Jesus. யோசேப்பின் மேலே கர்த்தருடைய தயை இருந்தது. And that's what we see in this book of Genesis. We see that the favor of God was upon Joseph. இரண்டாவதாக யோசேப்பு கீழ்ப்படிகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். Secondly, Joseph was a man of obedience. ஆதியாகமம் புத்தகம் 37 அதிகாரம் 13 வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களானால், If you turn your Bibles to Genesis chapter 37 and verse 13, அங்கே நாம் பார்க்கின்றோம், யாக்கோபு யோசேப்பை அழைத்து, நீ வயல்வெளியிலே மந்தைகளை காத்து கொண்டிருக்கிற சகோதரர்களை போய் பார்த்து வா என்று சொல்லி யோசேப்பை அனுப்புகிறதை பார்க்கின்றோம். and we find there Israel and Joseph is having a conversation, father and son. And the father says to the son, go and see your brothers who are feeding the flock in Shechem. நாம் அறிந்த வண்ணமாக யோசேப்பினுடைய சொப்பனத்தின் நிமித்தம் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மேலே அவர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவனை அழிக்கும்படிக்கு கூட அவர்கள் எத்தனமாய் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். And indeed, as we read the previous chapters, we can clearly see that Joseph had a dream, and because of the dream, when he explained it to his father and his son and his brothers were really jealous about Joseph, and they were not very happy about the dream. அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபு யோசேப்பை அழைத்து சொல்லுகின்றார், நீ போய் உன்னுடைய சகோதரர்களை சந்தித்து வா என்று அனுப்புகிறார். And it was during that time Israel, the father, says to Joseph, his son, to go and see his brothers who are feeding the flock. அப்பொழுது யோசேப்பிடத்தில் வந்த பதில் மிகவும் அருமையான ஆசீர்வாதமான ஒரு பதில். அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அப்படியே ஆகட்டும் என்று தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகிறார். And the response of Joseph was very interesting. He said, here I am, let me go and see them. He was very prompt with his response. He was very obedient to his father. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். And he was a man who obeyed his father. கீழ்ப்படிகிறவன் மேல் கர்த்தரின் தயை இருக்கும். Anyone who obeys, God looks at that heart, and God blesses that heart with favor. ஆனபடியால் நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வாசிக்கின்றோம். And that is the reason why we read in the word of God, it says that obedience is better than sacrifice. கீழ்ப்படிகிறவன் மேலே கர்த்தரின் தயை காணப்படும். Anyone who obeys the Lord, the favor of the Lord will be upon him. யோசேப்பின் வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலும் அவனுக்கு தேவனுடைய தயை கிடைத்தது. As we read this book of Genesis, as we read the life of Joseph, every scripture as we read, we can clearly see that the favor of God was upon him. The favor of God followed him everywhere he went. வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று எபேசியர் 6 அதிகாரம் 1-3 வரைக்குள்ள வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். Indeed, if we read in Ephesians chapter 6 between 1 and verse 3, it clearly says, honor your father and mother, which is the first commandment with the promise that it may be well with you, that may you live long on this earth. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தருக்குள், அது நியாயம் என்று வாசிக்கின்றோம். We read that children obey your parents in the Lord, for this is right. நன்மை உண்டாவதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நிலைத்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. And it clearly says, honor your father and mother, so that you may live long in this earth. கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் கனத்தை கொடுப்பீர்கள். When you obey, you will receive honor. அதே வண்ணமாக பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய தயை நம்மேல் வருகிறது. When we obey to the Lord Jesus Christ, his favor will come upon each one of our lives. விசேஷமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாவதற்கும் நீடித்த நாள் வாழ்வதற்கும், Indeed, to live long and for a good thing to be brought forth into your life, you need to obey the Lord. நீங்கள் அறிந்த வண்ணமாக யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள். We know the story of Joseph. We read that there was a pit that was made and his brothers put Joseph into the pit. ஆனால் குழியிலேயோ தண்ணீர் இல்லாமல் இருந்தபடினாலே யோசேப்பு அங்கே காக்கப்பட்டார்.
Indeed, because the pit was not filled with water, because the pit was dry, when they put Joseph into the pit, he lived, he didn't die. குழியிலே அவன் மரித்திருக்கலாம். Probably when his brothers put him into the pit, maybe Joseph could have died. ஆனால் கீழ்ப்படுகிறவனாய் இருந்தபடினாலே, தேவனுடைய தயை அவன் மேல் இருந்தபடினாலே அவனுடைய வாழ்நாள் நீடித்தது. Because Joseph was obedient to his father, because Joseph was a man where he found God's favor, and because of that, even though he was put into the pit, his life was not destroyed. அடிமையாக எகிப்தியரிடத்திலே விற்கப்பட்டான். Not only that, he was sold as a slave to the Egyptians. அவனுடைய இடத்திலிருந்து எகிப்திற்கு பல மைல் தூரம் அவன் நடந்து சென்றிருக்க வேண்டும். Indeed, to walk from all the way to Egypt, it could have been miles together to walk into that place. பிரயாணத்திலே அவன் மரித்திருக்கலாம். Maybe because it's a long walk, maybe he could have died on the way to Egypt. அநேக அடிமைகள் மரித்திருக்கிறார்கள். There are many slaves who have been killed on their way to Egypt. ஆனால் தேவனுடைய தயை அவன் மேல் இருந்தது. But the favor of God was upon Joseph. காரணம் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். Because he was a man of prayer. கீழ்ப்படுகிறவனாய் Because he இருந்தான். was a man of obedience who obeyed the Lord God. சிறையில் கூட அவனை போட்ட பொழுது அங்கே அவன் மரித்திருக்கலாம். We further read that he was also put into prison. Maybe he could have died in the prison. அங்கேயும் அவனுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட்டது. But even in the prison, he was protected because the favor of God was upon him. பரம தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய தயை நம்ம மேல் வருகிறது. When we obey the Lord God, the favor of God will follow each one of us. மூன்றாவதா நாம் வாசிக்கின்றோம், பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனிடத்திலே தயையை பெற்றுக்கொள்வார்கள். Thirdly, we see that people who live a holy life will receive favor. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாரனுடைய அரண்மனையிலே அவன் வேலைக்காரனாக மாறுகிறார். When we look at the life of Joseph, we see that he was sold as a slave to the Egyptians, but he enters into the house of Potiphar. வேதத்திலே நாம் வாசிக்கிறது வண்ணமாக, ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது வண்ணமாகவே, அவனுடைய போத்திபாருடைய மனைவி அவனை தீய செயலுக்கு அழைக்கும் பொழுது அவன் இப்படியாக 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறார். Indeed, Potiphar's wife is trying to have an illicit relationship with Joseph. But look what Joseph clearly says in Genesis chapter 39 and in verse 9. He says, "There is no one greater in this house than I," and he says, "I will not do this wicked thing." பரிசுத்தம் உள்ளவனாய் அவன் இருந்தான். He was a man who kept his holiness. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். God loves holiness. கர்த்தர் நேசிக்கிறது பரிசுத்தம். God loves holiness. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் அழைத்ததன் நோக்கமே பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி. Indeed, we are all called to live a holy life. வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர். We read in the word of God, "As I am holy, you also be holy." ஆனபடினாலே யோசேப்பு பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தபடினாலே அவர் கர்த்தரிடத்தில் தயையை பெற்றுக்கொண்டார். And because Joseph was a holy man, and he received the favor of God in his life. கர்த்தரின் தயை பரிசுத்தம் உள்ளவர்கள் மேல் கடந்து வரும். The favor of God will come upon those people who live a holy life. ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், யோசேப்பை அதன் நிமித்தம் சிறையிலே போட்டார்கள். And we read in Genesis chapter 39 and verse 21 that Joseph was put into prison because of this. அவன் மேலே பொய்யான வழக்கை போட்டு அவனை சிறையில் தள்ளினார்கள். It was false accusation of Potiphar's wife which led him into the prison. பரிசுத்தம் உள்ளவனாய் தன்னை காத்துக் கொண்டபடினாலே, and because he kept his life holy, he didn't want to do that wicked thing. He kept himself pure, and because of that, he was put into prison. கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் நடுங்கி கீழ்ப்படுகிறவனாய் இருந்தபடியினால், and because Joseph wanted to obey the Almighty God, he didn't want to do that wicked thing. தன்னுடைய தாய் தகப்பனை போல அவன் வைராக்கியமாய் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தபடியினால், and because Joseph's parents have taught him how to live a life that is pleasing to God, because they were godly, because they were people of prayer. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21 சிறைச்சாலை தலைவனிடம் அவனுக்கு தயவு கிடைத்தது. And we read in Genesis chapter 39 and verse 21 that the Lord was with Joseph and showed him mercy, that he gave him favor in the sight of the keeper of the prison. மனுஷனுடைய மனம் கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். The word of God says the heart is really deceitful.
இந்த மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்றும், And the word of God says that in the flesh there is no good thing that is there. நான் விரும்பாத காரியத்தையே நான் தொடர்ந்து செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை நாம் வாசிக்கின்றோம். Indeed, Paul says the things that I don't want to do, I keep doing it. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்ய முடியும் என்று அவர் அங்கே எழுதுகிறதை நாம் Indeed, he is வாசிக்கிறோம். asking a question, who will deliver me from the things of the flesh? அதற்கு பதிலையும் அவர் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு பரிசுத்தம் வரும் என்று He not only is asking a question, but he answers himself and he says, it is only Jesus Christ who can deliver us from the sins of the flesh. ஆனபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தம் உள்ளவராய் ஜீவிக்க And hence முடியும். when we accept Jesus Christ as our personal savior, because he is a holy God, as he comes and dwells in our life, we also we will become holy. நம்முடைய பலவீனங்களிலிருந்து நாம் விடுதலை பெறும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருந்து பலவீனங்களை எடுத்து போடுகிறார். Indeed, he takes care of our weaknesses because he knows that we are weak people, and he strengthens us and he helps us to overcome all those weaknesses. யோசேப்பு பாவத்திற்கு விலகி அவன் அங்கிருந்து ஓடினான் என்று நாம் பார்க்கின்றோம். We read that Joseph kept himself pure. He didn't want to do the wicked thing because he wanted to live a holy life. தன்னை பரிசுத்தம் உள்ளவனாய் அவன் காத்துக்கொண்டான். He wanted to keep himself pure. He did not want to defile himself. பாவத்திலிருந்து தன்னுடைய கால்களை விலக்குகிறவனாய் அவன் காணப்பட்டான். He didn't want to run into sin, but he wanted to run away from sin. அது நிமித்தம் அவன் சிறையிலே தள்ளப்பட்டான். And because of that, he was put into prison. அங்கேயும் அவனுக்கு தயவு But the கிடைத்தது. favor of God, even though Joseph went into prison, the favor of God was there with him, even in the prison. அருமையான தேவச்சனமே, My dear beloved, இந்த மாத வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். indeed you have received the promised word for this month. கர்த்தருடைய தயை உங்கள் மேலே இருக்கும். God's favor will rest upon you. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? But one thing that we need to do, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க we need to வேண்டும். believe in the word of God. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட We need to வேண்டும். surrender ourselves and we need to commit to prayer. ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கி கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We need to be people who will listen to the word and obey the word. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We need to be holy as God is holy. We need to conduct a holy life. நான்காவதாக, Fourthly, தேவனுடைய சமூகத்திலே நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். we need to be people who will be forgiving. மன்னிக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். If you forgive your brothers and your sisters, God will forgive you. கர்த்தரிடத்திலே தயவையும் பெற்றுக் கொள்வார்கள். Indeed, when you forgive others, God's favor will rest upon you. நாம் அங்கே வாசிக்கின்றோம், யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுடைய பார்வோனுக்கு அடுத்தார் போல் யோசேப்பு இருக்கிறதை அறிந்து கொண்டார்கள். Now, as we continue to read about in Genesis about what's happening, Joseph becomes the second most powerful man after Pharaoh, and indeed his brothers come to know that he is the second powerful man, and they come to visit Joseph. அதன் நிமித்தம் அவர்கள் மிகவும் பயந்து நடுங்கி கலங்குகிறார்கள். And they know what they did to Joseph, so they were terrified what Joseph might do in the time of a famine. ஒருவேளை தீமை செய்த நம்மை அவன் அழித்து போடுவான் என்று அவர்கள் கலங்கி நின்றார்கள். They were really afraid that because we have did evil things to Joseph, maybe Joseph will kill us. நம்மை பழிவாங்குவான் என்று அவர்கள் பயந்திருந்தார்கள். Maybe Joseph will take revenge against us. ஆனபடினால்தான் நாம் வாசிக்கின்றோம், அவர்கள் அவனுக்கு முன்பாக மிகவும் பயந்து நின்றார்கள். And that is the reason why we read in the scriptures, when they came before Joseph, they were terrified and they just bowed before him. கலங்கி நின்றார்கள். And they were really terrified. ஆனால் யோசேப்போ கண்ணீரோடு கூட நின்றார். ஆக சகோதரர்கள் அவர்கள் பயத்திலே கலங்கி நின்றார்கள். All his brothers were terrified before him. ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். We read in Genesis chapter 50 and verse 20 about this. யோசேப்பு கண்ணீரோடு வார்த்தையை சொல்லுகிறார். Joseph was with tears and he speaks these words. நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம்.
you meant evil against me, but God meant it for good. Don't worry about these things. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Don't worry about these things. பயப்பட வேண்டாம். Do not be afraid. உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் சகலத்தையும் அனுமதித்தார் என்னுடைய வாழ்க்கையிலே. And he says that God meant it for good, even though you meant evil against me. யோசேப்பு அவர்களை மன்னிக்கிறவனாய் காணப்பட்டார். Joseph was a man of forgiveness. He forgave his brothers. ஆனபடினால் தான் யோசேப்பின் சிரசின் மேலே கர்த்தருடைய தயை இருந்தது. And that is the reason why God's favor rested upon Joseph's head. ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்கள் தேவனுடைய தயையை பெற்றுக்கொள்வார்கள். When we forgive each other, we will receive the favor of God. கர்த்தரின் தயவினால் அநேக பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And when God's favor comes upon our lives, we can get so many things in this world. அந்த தயவை பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் முக்கியமாக 4 காரியங்களை நாம் முக்கியப்படுத்தி இருக்கிறோம். Indeed, in order to receive the favor of God, there are plenty of things, but indeed this day we talked about 4 important things to receive the favor of God. முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Firstly, we need to be people who will be people of prayer. We need to cry unto God. We need to be people who will talk unto God, to intercede with God, to God. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்பட. Secondly, we need to be people of obedience who will obey the word of God. மூன்றாவதாக தேவனுக்குள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். Thirdly, we need to be people who are holy. We need to conduct a holy life, that we will not defile ourselves with the world, but we need to separate ourselves to live a holy life. கொஞ்சம் புளித்தமா மா முழுவதையும் புளிக்க பண்ணிவிடும். Even a little yeast is more than sufficient is enough to for the whole dough to be contaminated. ஆனபடியால் தான் நாம் பாவங்களிலே சிறு பாவம் பெரிய பாவம் என்று வித்தியாசம் கிடையாது. And that is the reason there is no difference between small sin and big sin. There is nothing called small sin or big sin. தேவன் நேசிக்கிற விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது தேவனுடைய தயை நம்ம மேல் வரும். As the word of God clearly says, as I am holy, be holy. So God expects each one of us to be without any sin, to live a holy life. நான்காவதாக நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Fourthly, God wants us to live a life where we will forgive others. தேவன் ஒரு சம்பவத்தை கூட ஞாபகப்படுத்துகிறார். God is reminding me of something. அன்றைக்கு யாக்கோபு அவனுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவனை எதிர்கொண்டு வந்த பொழுது, we know about Jacob, Joseph's father, and his brother Esau. அங்கே நாம் பார்க்கின்றோம் யாக்கோபு 2 பரிவாரங்களோடு தன்னுடைய சகோதரனை சந்திக்க வருகிறார். We read about Jacob coming back into the land of Esau, and he comes with all the riches and with all the cattle and all the wealth that he has generated over the years. அப்பொழுது ஒரு மந்தையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒரு மந்தையை ஏசாவினுடைய பக்கத்திலே வைத்து அவரை சந்திக்க போகிறார். And indeed, when he comes, he takes only one section of the crowd, and he goes and he meets Esau. ஆதியாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். We read this in Genesis chapter 33 and verse 10. யாக்கோபு சொல்லுகிறார் இப்படியாக ஏசாவினிடத்திலே, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். And Jacob says to his brother Esau, if I can find favor in your sight, then it will be good. யாக்கோபு ஜெபிக்கிற மனுஷன். Jacob is a man of prayer. யாக்கோபு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷன். Jacob was a man who obeyed the word of the Lord. யாக்கோபு பரிசுத்தம் உள்ளவனாய் தன்னை காத்துக்கொண்ட மனுஷன். Jacob was a man where he kept his life pure. ஆனபடினாலே அவன் மேலே கர்த்தரின் தயை இருந்தது. And because of that, the favor of God was upon Jacob. அநீதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஏசாவினிடத்திலே அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். And we see that his brother Esau has forgiven him because of the favor of God was upon Jacob. ஆனபடினாலே அவன் கர்த்தரிடத்திலே அவன் தயை பெற்றுக்கொண்டான். We clearly see that he has received favor from the Almighty God. அதே வண்ணமாக அவனுடைய குமாரன் யோசேப்பு மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான். In the same way, we read about Joseph, son of Jacob. He also was a man who forgave his brothers. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். Indeed, Jesus Christ himself said this to us. ஒருவன் உங்களுக்கு பாரமாய் ஏதாவது காரியங்களை தீமையாய் செய்திருப்பார்களானால், if somebody does an evil thing against you,
அவர்களை நீங்கள் 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார். And indeed God has said to us that we need to forgive others 77 times. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brother, my dear sister, நீங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாமல் நீங்கள் காணப்படுவீர்களானால், if at all today you have any unforgiveness in your heart, கர்த்தருடைய தயை உங்கள் சிரசின் மேலே வரும்படிக்காக, now in order for God's favor to come upon your life, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் நீங்கள் கடந்து போக வேண்டும். today decide and forgive those people who have wronged against you, who have done evil things against you. இப்பொழுதே அவர்களை நீங்கள் இருதயத்திலே மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகி தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Right now, right in this place, just forgive them from your hearts and receive the favor of God. காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தயவு மிகவும் இன்றியமையாதது. Because the favor of God is really indispensable for each one of our lives. கர்த்தரின் தயவினால் வருகிற பலன்கள் அநேக ஆயிரங்கள். Indeed, we can receive so many great things when the favor of God comes upon our lives. யோசேப்பின் வாழ்க்கையிலே தயவு இருந்தபடியினாலே அவன் சொப்பனங்களை காண்கிறவனாய் கண்டான். அவைகளுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய கிருபையும் அவன் பெற்றுக்கொண்டான். Because of the favor of God was upon Joseph, we see that he was a man of dreams. He was able to dream, and not only that he was a man of dreams, but also he was able to interpret the dreams. He was able to understand the times, what will happen, what is the meaning of the dreams. அது மாத்திரமல்ல, தேவ ஞானத்தினால் அவன் நிறைந்தவனாய் காணப்பட்டான். Not only that, because of the favor of God was upon him, he became a man who was so knowledgeable. He was a man of wisdom. பார்வோனிடத்திலே வரப்போகிற பஞ்சத்தையும் அதை தவிர்க்க வேண்டிய முறையையும் அவன் சொல்லு அளவுக்கு அவன் ஞானத்திலே தேறினவனாய் மாறினான். And he became so skilled that he was able to understand about the famine that's going to come and how he needs to kind of save for the 7 years of famine, and he calculated how much they need to save and how it needs to be done. காரணம் அவன் கர்த்தரிடத்தில் தயை பெற்றபடினாலே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். Because of the favor of God was upon him, that is the reason why he was able to plan all these things. இரண்டாவதாக அவன் குழியிலே மரித்திருக்கலாம். Secondly, probably he could have died in the pit. அவன் வரும் வழியிலே எகிப்துக்கு சேர்வதற்கு முன்பாகவே அவன் வழியிலே மரித்திருக்கலாம். He could have died on the way to Egypt when he was brought in as a slave. சிறையில் போட்ட மாத்திரத்திலே அவன் சிறைக்குள்ளே அவனுடைய சித்திரவதைக்குள்ளே கடந்து போன சூழ்நிலையில் அவன் மரித்திருக்கலாம். He could have died in the prison. ஆனால் தேவ தயவு இருந்தபடினால் அவன் 110 வருஷங்கள் வாழ்ந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Because of the favor of God was upon Joseph, he lived for 110 years, and that's what we read in the word of God. ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருந்தான். He was hale and healthy till 110 years. அருமையான தேவ ஜனமே, My dear beloved, கர்த்தருடைய தயை உங்கள் மேலே கடந்து வரும்படியாக when the favor of God comes upon you, நாம் தியானித்த வண்ணமாக நீங்கள் காரியங்களை செய்தவருடைய தயை பெற்றுக்கொள்ளும் பொழுது, as you contemplate on the word, on the different things that we talked about this day, and when you meditate on these things, உங்களுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்படும். even your health will be restored. உங்களுடைய வயது வால வயது போல ஆகும். You will return to be young. உங்களுடைய கால்களை மான்களின் கால்களைப் போல தேவன் பலப்படுத்தும். God will give you the feet of gazelle. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை நீங்கள் You காண்பீர்கள். will see your children's children. நீங்கள் நீடித்து வாழ்வீர்கள். You will live long. ஆனபடினாலே யோசேப்பு சரீர ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய தயவினால் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். We clearly see that Joseph received the physical blessing because the favor of God was upon him. சொப்பனங்களை கண்டு அவைகளை வியாக்கியானம் சொல்லுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம், He also got that spiritual blessing where he was able to have those dreams, not only have those dreams, but he was able to interpret even other people's dreams. பாதியிலே மரிக்க வேண்டியவன் 110 வருஷம் வாழ்ந்து சரீர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். Indeed, he should have died probably on the way in the pit, and there are many instances where he could have been killed, but then God kept him alive because of the favor of God was upon him. He lived for 110 years, hale and healthy. மூன்றாவதாக அவன் பொருளாதார ஆசீர்வாதத்திலே சிறந்தவனாய் இருந்தான். Thirdly, he was also blessed financially, materially. 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த இடத்திலே உயர்த்தப்பட்டான். And indeed, when we see that he was sold for 20 silver coins, but we see that he becomes the second most powerful man, the next to the Pharaoh of Egypt. பார்வோன் சொல்லுகிறான், நான் பேருக்கு மாத்திரம் ராஜாவாய் இருப்பேன், நீ சகலத்துக்கும் அதிகாரியாய் இருப்பாய் என்று நாட்டை கொடுக்கிறான். And the king, the Pharaoh,
gave the country into the hands of Joseph. He said, only the crown has kept me above you, but then you are in control of everything in this country. ஆக கர்த்தரின் தயை உங்கள் மேல் இருப்பதனால் இந்த மாதம் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் As கொள்வீர்கள். the favor of God comes upon your life, not only this month, but every single day in your life, you will see a lot of difference as the favor of God rests upon your life. கர்த்தருடைய தயவினாலே உங்களுக்கு தேவனுடைய கிருபை பரிபூரணமாக இருக்கும். And the grace of God will be upon you. தேவன் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பார். God will show his mercy in your life. கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராய் காணப்படுவார். You will see the hand of God, the affectionate hand of God in your life. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். God will protect you. கர்த்தர் உங்களை யோசேப்பை போல சகல காரியங்களிலும் உயர்த்துவார். And just as the way Joseph was lifted up, same way God will lift you up as well. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். Not only that, but as the same way Joseph lived long, God will enable you to live long because of his favor. கடைசியாக பரலோகத்துக்கு உங்களை எடுத்துக் கொள்ளுவார். And most importantly, God will take you into heaven to live for the eternal life. தேவனுடைய தயை உங்கள் மேலே பரிபூரணமாய் கடந்து வரும். Indeed, God's favor will rest upon each one of you. இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், If you want to know more about this, நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற சபைகளிலே நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். you can go into a local church where you can understand about the favor of God even more. இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் விசேஷமாக அருகில் இருக்கிற அருமையான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் சென்று அங்கே अनेक காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். If you have accepted Jesus Christ as your personal savior, this is the best chance that you can just connect with the local church, with a pastor, where you can know more about the word of God. சபையிலே நீங்கள் அதிகமாய் கர்த்தருடைய தயை குறித்து பெற்றுக்கொள்ள அறிந்து கொள்வீர்கள். Go regularly to a local church and you will understand more about the favor of God and the grace of God. தேவனுடைய தயை உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். And indeed, when the grace of God comes upon you, when the favor of God comes upon you, you will receive everything that you need in your life. நீங்கள் எங்களை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருகின்றதான அந்த முகவரி விளக்கங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். And if you need any prayer request, or if you have anything that you want us to pray us for, or probably if you want to know more about us, you can contact us in the email address and the telephone number that has been displayed in this at this time. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். We are prepared to pray for you. நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Indeed, God will bless you that you will live long. நாங்கள் ஜெபம் செய்து முடிப்போம். Let's pray and end this program. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் திரும்பவும் நன்றி சொல்லுகிறோம். Father, we thank you for this good time that you've given us. ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சி மூலமாக வசனங்களை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we pray for every single person who has listened to this word this day, Lord God. We pray that the blessing of the Lord will be upon each and every one as they listen to the word. ஆண்டவரே, அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே கடந்து போகும்படி அவர்களை பலப்படுத்துவீராக. Father, we pray that you will give them the strength that they will be prayer warriors. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படி அவர்களுக்கு பலன் கொடுப்பீராக. Lord, give them the strength to understand the word, that they could obey to your word. பரிசுத்தத்தோடு வாழவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் ஆவியானவர் பலன் கொடுப்பீராக. Help them, Lord Father God, not to defile themselves with the things of the world. Help them, Lord God, to be separated, to live for you, that they will live in holiness and in splendor. மன்னிக்கிற தேவ சுபாவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. Lord, help them to forgive the people who do wrong things into their lives. Help them not to hold anger against people, but to release people, to show mercy and kindness to their fellow brothers and sisters. இது நிமித்தம் தேவ தயை பெற்று அவர்கள் நீடித்து வாழும்படி நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். And because of these things, let them live long, Father God, in the name of the Father, Son, and Jesus Christ. We bless them. கர்த்தருடைய தயை அவர்கள் போகிற இடங்களெல்லாம் காணப்படட்டும். Let the favor of God rest upon them in every single place as they move. கர்த்தர் தாமே இவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. Let the blessing of the Lord be upon each and every one. Amen. God bless you.